வணக்கம். மார்ச் மாதம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ஆயில்ய நட்சத்திரம், ஏகாதசி திதி. ஏகாதசி விரதம் இருக்கிறவர்கள் இன்று காலை முதல் நாளை காலை வரை, திங்கட்கிழமை காலை வரை பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பது நல்லது. நேயர்களே, ஞாயிறு திங்கள் 2 நாட்களுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருப்பதால் சேர்த்து சொல்லி இருக்கிறோம், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்பொழுது பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களை, ஞாயிறு திங்கள் 2 நாளுமே 3 நட்சத்திரத்திற்கும் வெற்றி. அஸ்வினிக்கு சூப்பர், கிருத்திகைக்கு ரொம்ப நல்லா இருக்குது, பரணிக்கு நல்லா இருக்குது. அப்புறம் என்ன, 2 நாளுமே உங்கள் பிறவி பலமான தைரியம் சுறுசுறுப்பு ஜெயிக்கும். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை பச்சை. ஞாயிறு 2, 1 வடக்கு கிழக்கு, வெள்ளை சிவப்பு, திங்கள். ராசிக்கார நேயர்களை, உங்கள் மேலே இந்த 2 நாள் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. அதனால் அதை குறைக்கணும். என்னங்க பண்ணுறது? 2 நாள் விநாயகருக்கு தீபம் போடணும். திருஷ்டியை தீக்கிறதுல அவர் தான் பிஸ்தா. அதனால் தீபம் போட்டுருங்க வசதிப்பட்ட நேரத்தில். 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் சுக்ரீவனே போற்றி, சுந்தரனே போற்றி, சந்திரனே போற்றி, சரஸ்வதியே போற்றி, சரத்வானே போற்றி. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று, கண்மணி தாமரை, உடையார், கிருஷ்ணாவதாரம், மகாபாரதம், ஏகப்பட்ட புத்தகம் எழுதியிருக்கிறார், படித்து பாருங்கள் தயவு செய்து. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க, சிக்கன சிரமம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா இந்த 2 நாளும் உங்கள் மேல் இருக்கிற பொறாமை, வைத்தறிச்சல், திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. ரிஷபராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. வீண் செலவிற்கு வீண் கவலை இருக்குது, பொறுமையாக இருங்க. அனுகூலமான எண் 2, தெற்கு, வெள்ளை, திங்கள். 1 வடக்கு, சிவப்பு, ஞாயிறு. 2 நாளும் நிதானம். 2 நாளுமே மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சங்கடம் வரும்போது இதை சொல்லி பாருங்க, நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி, கவியே போற்றி, ரோகிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி. இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லி பாருங்க, நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. கூடவே ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இருக்குது, ஏதாவது ஒரு பகுதியை படித்து பாருங்கள். 1/4 மணி நேரம் கோயிலில் இருந்து படிங்க. 2 நாளும் சிக்கனம் சிரமம் பார்க்காம விநாயகருக்கு கோயிலில் ஒரு தீபம் போடுங்க. வாசலில் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு காணிக்க கொடுங்க, பசியாத்துங்க, ஏதாவது பண்ணுங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த 2 நாளும் தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது, உறுதி. ஆமாம். மிதுன ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். ஞாயிறு திங்கள் 2 நாளுமே சூப்பர், வெற்றி, உயர்வு, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். 3 நட்சத்திரத்திற்கும் பேச்சு சாமர்த்தியம் சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 3, 1 தெற்கு மேற்கு, வெள்ளை பச்சை. ஞாயிறு 2, 1 வடக்கு கிழக்கு, வெள்ளை சிவப்பு, திங்கள். ராசிக்கார நேயர்களை, உங்கள் மேலே இந்த 2 நாள் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு. அதனால் அதை குறைக்கணும். என்னங்க பண்ணுறது? 2 நாள் விநாயகருக்கு தீபம் போடணும். திருஷ்டியை தீக்கிறதுல அவர் தான் பிஸ்தா. அதனால் தீபம் போட்டுருங்க வசதிப்பட்ட நேரத்தில். 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் சுக்ரீவனே போற்றி, சுந்தரனே போற்றி, சந்திரனே போற்றி, சரஸ்வதியே போற்றி, சரத்வானே போற்றி. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று, கண்மணி தாமரை, உடையார், கிருஷ்ணாவதாரம், மகாபாரதம், ஏகப்பட்ட புத்தகம் எழுதியிருக்கிறார், படித்து பாருங்கள் தயவு செய்து. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க, சிக்கன சிரமம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா இந்த 2 நாளும் உங்கள் மேல் இருக்கிற பொறாமை, வைத்தறிச்சல், திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. கடகராசிக்கார நேயர்களை, ஞாயிற்றுக்கிழமை சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம், தேவையற்ற பேச்சு, குழப்பம் எல்லாம் இருக்குது. எனவே ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 2 தெற்கு, பச்சை. பேச்சில் நிதானம். திங்கக்கிழமை சூப்பர், வெற்றி, உயர்வு, நிம்மதி, சந்தோஷம். கலக்கிறீங்க. உங்கள் பொறுமை, நிதானம், பேச்சு சாமர்த்தியம் எல்லாம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வெற்றி, உயர்வு உண்டு. அனுகூலமான எண் திங்கக்கிழமைக்கு 2, 7 வடக்கு தெற்கு, பச்சை, சிவப்பு. ஞாயிற்றுக்கிழமை விநாயகப் பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. ஓம் அருணனே போற்றி, கர்ணனே போற்றி, மனுவே போற்றி, சுக்ரீவனே போற்றி. இந்த மந்திரம் சொல்லுங்க. சாயந்தரம் அல்லது காலையில் அல்லது மத்தியானம் சூரியனுக்கு தீபம் காட்டுங்க. ஏழைகளுக்கு பசியாத்துங்க. ஆதித்ய ஹிருதயம், சுலோகம் படித்து பாருங்கள், யூடியூப்பில் கிடைக்குது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது.
திங்கக்கிழமை உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது, அதனால் வழிபாடு முக்கியம். விநாயகருக்கு ஒரு தீபம் போடுங்க. ஓம் சந்திரனே போற்றி, சதுரனே போற்றி, சதுர்முகனே போற்றி இந்த மந்திரத்தை அடிக்கடி சொல்லிக்கங்க. ஏழைகளுக்கு பசியாத்துங்க. 2 நாளும் அபிராமி அந்தாதி படித்து பாருங்கள். குறிப்பாக திங்கக்கிழமை படித்து பார்த்துடணும். அபிராமி அந்தாதி படித்து பார்க்கணும். ஞாயிற்றுக்கிழமை படிக்கிறதும் நல்லது. படிச்சிருங்க. கொஞ்சமாவது கோயிலிருந்து ஒரு 10 நிமிஷமாவது படிச்சிருங்க, நல்லது. திங்கக்கிழமை உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா சரியாக போயிடும். சிம்மராசிக்கார நேயர்களை, சூப்பரான நாள். ஞாயிறு திங்கள் 2 நாளுமே சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு, நிம்மதி. நல்ல நாள். கலக்கிறீங்க. பிரமாதமான வாழ்க்கை. தைரியம், சுறுசுறுப்பு நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. ஞாயிறு 2, 1 வடக்கு கிழக்கு வெள்ளை சிவப்பு. திங்கள். ராசிக்கார நேயர்களை, உங்கள் மேலே இந்த 2 நாள் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது, அதனால அதை குறைக்கணும். என்னங்க பண்ணுறது? 2 நாள் விநாயகருக்கு தீபம் போடணும். திருஷ்டியை தீக்கிறதுல அவர் தான் பிஸ்தா. அதனால் தீபம் போட்டுருங்க வசதிப்பட்ட நேரத்தில். 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் சுக்ரீவனே போற்றி, சுந்தரனே போற்றி, சந்திரனே போற்றி, சரஸ்வதியே போற்றி, சரத்வானே போற்றி. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று, கண்மணி தாமரை, உடையார், கிருஷ்ணாவதாரம், மகாபாரதம், ஏகப்பட்ட புத்தகம் எழுதியிருக்கிறார். படித்து பாருங்கள் தயவு செய்து. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா இந்த 2 நாளும் உங்கள் மேல் இருக்கிற பொறாமை, வைத்தறிச்சல், திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. கன்னிராசிக்கார நேயர்களை, ஞாயிறு திங்கள் 2 நாளுமே சிறப்பாக இல்லை. வீண் பதட்டம், தடுமாற்றம், குழப்பம். உங்கள் பிறவி பலம் ஓவர், பொறுமை அது அதிகமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் சிக்கல் வருது. அதனால் வழிபாடு பண்ணினா தப்பிக்கலாம். கவனம். அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை ஞாயிறு 7 வடக்கு பச்சை திங்கள். அதாவது 2 நாளுமே எங்கே சுறுசுறுப்பாக இருக்கணும், எங்கே நிதானமாக இருக்கிறோங்கிற தெளிவு இருக்காது. அதனால தான் பிரச்சனை. வழிபாடு பண்ணுனா அந்த தெளிவு வரும். 2 நாளுமே மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சங்கடம் வரும்போது இதை சொல்லி பாருங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி, கவியே போற்றி, ரோகிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி. இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லி பாருங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. கூடவே ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இருக்குது. ஏதாவது ஒரு பகுதியை படித்து பாருங்கள். 1/4 மணி நேரம் கோயிலில் இருந்து படியுங்க. 2 நாளும் சிக்கனம் சிரமம் பார்க்காம விநாயகருக்கு கோயிலில் ஒரு தீபம் போடுங்க. வாசலில் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு காணிக்க கொடுங்க, பசியாத்துங்க, ஏதாவது பண்ணுங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த 2 நாளும் தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது, உறுதி. ஆமாம். துலாராசிக்கார நேயர்களே, உங்கள் பிரச்சனை இந்த 2 நாளுமே எதுக்கு செலவு பண்ணுறது, எதுக்கு செலவு பண்ண வேண்டாம். ஒன்று. அப்புறம் பழசையே நினச்சி பேசிக்கிட்டு இருக்கிறது. அப்படியா இருந்தா இப்படியா இருந்தான்னு. இந்த 2 பலவீனமும் இந்த 2 நாளும் அதிகமாக இருக்குது. அதை மாற்றிக்கிறதுக்கு தான் வழிபாடும் பரிகாரமும் சொல்கிறோம். நீங்களே மாற்றிக்கிட்டால் ரொம்ப சந்தோஷம். மொத்தத்தில் இதுதான் கான்செப்ட். அனுகூலமான எண் 2 தெற்கு பச்சை ஞாயிறு 7 வடக்கு வெள்ளை திங்கள். 2 நாளுமே பண விஷயத்தில் கவனம். கடன் கொடுக்கல் வாங்கல யோசிச்சு பண்ணுங்க. நீங்கள் வேற இரக்கமுள்ள மனசுக்காரரு, ஜாகிரதை. 2 நாளுமே மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சங்கடம் வரும்போது இதை சொல்லி பாருங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி, கவியே போற்றி, ரோகிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி. இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லி பாருங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. கூடவே ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இருக்குது. ஏதாவது ஒரு பகுதியை படித்து பாருங்கள். 1/4 மணி நேரம் கோயிலில் இருந்து படியுங்க. 2 நாளும் சிக்கனம் சிரமம் பார்க்காம விநாயகருக்கு கோயிலில் ஒரு தீபம் போடுங்க. வாசலில் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு காணிக்க கொடுங்க, பசியாத்துங்க, ஏதாவது பண்ணுங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த 2 நாளும் தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது, உறுதி. ஆமாம். விருச்சிக ராசிக்கார நேயர்களே, ஞாயிறு திங்கள் 2 நாளுமே சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உங்கள் பிரபலமான சுறுசுறுப்பு, வேகம், தைரியம் ஜெயிக்கும். நல்ல நாள். 3 நட்சத்திரத்திற்கும். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை ஞாயிறு 2, 1 கிழக்கு மேற்கு வெள்ளை மஞ்சள் திங்கள். ராசிக்கார நேயர்களே, உங்கள் மேலே இந்த 2 நாள் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு. அதனால அதை குறைக்கணும். என்னங்க பண்ணுறது? 2 நாள் விநாயகருக்கு தீபம் போடணும். திருஷ்டியை தீக்கிறதுல அவர் தான் பிஸ்தா.
அதனால் தீபம் போட்டுருங்க வசதிப்பட்ட நேரத்தில். 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் சுக்ரீவனே போற்றி, சுந்தரனே போற்றி, சந்திரனே போற்றி, சரஸ்வதியே போற்றி, சரத்வானே போற்றி. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று, கண்மணி தாமரை, உடையார், கிருஷ்ணாவதாரம், மகாபாரதம், ஏகப்பட்ட புத்தகம் எழுதியிருக்கிறார், படித்து பாருங்க தயவு செய்து. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க, சிக்கன சிரமம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா இந்த 2 நாளும் உங்கள் மேல் இருக்கிற பொறாமை, வைத்தறிச்சல், திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. தனுசு ராசிக்கார நேயர்களை, ஞாயிற்றுக்கிழமை சந்திராஷ்டமம், அசைவ உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், ஜாக்கிரதை, வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை. நல்ல நாளாக இல்லை. 3 நட்சத்திரத்துக்கும் பூராடம், உத்திராடம், மூலம். கவனம். சார் எத்தனை மணிக்கு சார் முடியுது? சாயந்தரம் 6 மணியோட சந்திராஷ்டமம் முடியுது. சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் நல்லா இருக்குது. ஆமாம், 6 மணிக்கு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. திங்கக்கிழமை சூப்பர் வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர் உண்டு. நல்ல நாள். அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை. திங்கள். ஞாயிற்றுக்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. ஓம் அருணனே போற்றி, கர்ணனே போற்றி, மனுவே போற்றி, சுக்ரீவனே போற்றி இந்த மந்திரம் சொல்லுங்க. சாயந்தரம் அல்லது காலையில் அல்லது மத்தியானம் சூரியனுக்கு தீபம் காட்டுங்க. ஏழைகளுக்கு பசியாத்துங்க. ஆதித்ய ஹிருதயம், சுலோகம் படித்து பாருங்கள், யூடியூப்பில் கிடைக்குது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது. திங்கக்கிழமை உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது, அதனால் வழிபாடு முக்கியம். விநாயகருக்கு ஒரு தீபம் போடுங்க. ஓம் சந்திரனே போற்றி, சதுரனே போற்றி, சதுர்முகனே போற்றி இந்த மந்திரத்தை அடிக்கடி சொல்லிக்கங்க. ஏழைகளுக்கு பசியாத்துங்க. 2 நாளும் அபிராமி அந்தாதி படித்து பாருங்கள். குறிப்பாக திங்கக்கிழமை படித்து பார்த்துடணும். அபிராமி அந்தாதி படித்து பார்க்கணும். ஞாயிற்றுக்கிழமை படிக்கிறதும் நல்லது. படிச்சிருங்க. கொஞ்சமாவது கோயிலிருந்து ஒரு 10 நிமிஷமாவது படிச்சிருங்க, நல்லது. திங்கக்கிழமை உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா சரியாக போயிடும். மகர ராசிக்கார நேயர்களை, ஞாயிற்றுக்கிழமை பகல் 1 மணியிலிருந்து சந்திராஷ்டமத்தோட பாதிப்பு ஆரம்பிச்சிடும். எனவே வழிபாடு முக்கியம். பகல் 1 மணி வரைக்கும் பரவாயில்ல. அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. பகல் 1 மணியிலிருந்து மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. நல்லது கெட்டதாக தெரியும், கெட்டது நல்லதாக தெரியும், ஜாக்கிரதை. திங்கக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம். ஞாயிற்றுக்கிழமை பகல் 1 மணியிலிருந்து 3 நட்சத்திரத்துக்கும், ஆவிட்டம், திருவோணம், உத்திராடம் 3 நட்சத்திரத்துக்கும் திங்கக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம். செவ்வாய்க்கிழமை முழுக்கவும் சந்திராஷ்டமம், ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நிறம் கிடையாது. திங்கக்கிழமை முழுக்க, ஞாயிற்றுக்கிழமை பகல் 1 மணியிலிருந்தும் கிடையாது. கவனம். 3 நட்சத்திரத்துக்கும் ஜாக்கிரதை. 2 நாளுமே மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சங்கடம் வரும்போது இதை சொல்லி பாருங்க, நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி, கவியே போற்றி, ரோகிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லி பாருங்க, நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. கூடவே ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இருக்குது, ஏதாவது ஒரு பகுதியை படித்து பாருங்கள். 1/4 மணி நேரம் கோயிலில் இருந்து படியுங்க. 2 நாளும் சிக்கனம் சிரமம் பார்க்காம விநாயகருக்கு கோயிலில் ஒரு தீபம் போடுங்க. வாசலில் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு காணிக்க கொடுங்க, பசியாத்துங்க, ஏதாவது பண்ணுங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த 2 நாளும் தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது, உறுதி. ஆமாம். கும்பராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சூப்பர். வெற்றி, உயர்வு, நிம்மதி, சந்தோஷம், நிதானம், பொறுமை எல்லாம் இருக்குது. கவனம். நல்ல நாளாக இருக்குது. திருஷ்டி இருக்குது. வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 7 9 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. ஞாயிறு 2 1 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். திங்கள். ராசிக்கார நேயர்களை, உங்கள் மேலே இந்த 2 நாள் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது, அதனால அதை குறைக்கணும். என்னங்க பண்ணுறது? 2 நாள் விநாயகருக்கு தீபம் போடணும். திருஷ்டியை தீக்கிறதுல அவர் தான் பிஸ்தா. அதனால் தீபம் போட்டுருங்க வசதிப்பட்ட நேரத்தில். 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் சுக்ரீவனே போற்றி, சுந்தரனே போற்றி, சந்திரனே போற்றி, சரஸ்வதியே போற்றி, சரத்வானே போற்றி. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று, கண்மணி தாமரை, உடையார், கிருஷ்ணாவதாரம், மகாபாரதம், ஏகப்பட்ட புத்தகம் எழுதியிருக்கிறார், படித்து பாருங்கள் தயவு செய்து. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க, சிக்கன சிரமம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா இந்த 2 நாளும் உங்கள் மேல் இருக்கிற பொறாமை, வைத்தறிச்சல், திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி.
மீனராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, கோபம், தேவையற்ற பேச்சு அதிகமாக இருக்குது. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை பச்சை. ஞாயிறு 2, 1, கிழக்கு மேற்கு, வெள்ளை நீலம். திங்கள் 2 நாளுமே மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சங்கடம் வரும்போது இதை சொல்லி பாருங்க, நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி, கவியே போற்றி, ரோகிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி. இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லி பாருங்க, நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. கூடவே ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்போனில் இருக்கு. ஏதாவது ஒரு பகுதியை படிச்சு பாருங்க. 1/4 மணி நேரம் கோயில்ல இருந்து படியுங்க. 2 நாளும் சிக்கனம் சிரமம் பார்க்காம விநாயகருக்கு கோயிலில் ஒரு தீபம் போடுங்க. வாசலில் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு காணிக்க கொடுங்க, பசியாத்துங்க, ஏதாவது பண்ணுங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணீங்கன்னா இந்த 2 நாளும் தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது, உறுதி. ஆமாம் நேயர்களே, ஞாயிறு திங்கள் எப்படி இருக்கிறது என்பதை சேர்த்து சொல்லியிருக்கிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.